Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 34:10. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்தார், நம்மை பாதுகாத்து ஜீவனை கொடுத்து புதிய மாதத்தை காண உதவியிருக்கிறார். அதற்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற உங்கள் வாழ்வில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற இம்மாத வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். சில மொழிபெயர்ப்புகளில் இந்த வசனமானது வலிமை மிக்கவர்களும் பலவான்களும் வறுமையினால் பட்டினியாய் இருப்பார்கள், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ போஷிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நன்மை செய்கிற இயேசு உடனிருக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லுகிற சங்கீதக்காரன் அதை உங்களுக்கு விளக்கி காண்பிப்பதற்காக சிங்கத்தையும் அதன் குட்டிகளையும் காண்பிக்கிறார். சிங்கக்குட்டிகளுக்கு தேவையான ஒரே நன்மை உணவுதான். தாய் சிங்கமும் தகப்பன் சிங்கமும் உணவை கொண்டு வர அதை அவைகள் உண்டு கொழு கொழு என்று வளரும். சிங்கம் காட்டுக்கெல்லாம் ராஜா, அது ஒருபோதும் பின்னடையாது. அதை எதிர்த்து எந்த விலங்கும் போரிட்டு ஜெயிக்கவும் முடியாது. அது வேகமானது, வலிமையானது, ஜெயம் கொள்ளக்கூடியது. சில வேளைகளில் அப்படிப்பட்ட சிங்கங்களே தங்கள் குட்டிகளுக்கு உணவை கொடுக்க முடியாமல் தவித்துவிடும். அந்த வேளைகளிலெல்லாம் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவரும் ஒரு சிங்கம்தான். அவர் யூதராஜ சிங்கம். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறவர். அவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுவதற்கு உங்கள் இருதயத்தை திருப்புவீர்களா? முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவீர்களா? அவருடைய பொன்முகத்தை பார்க்க வேண்டும், அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற ஆவல் கொள்ளுவீர்களா? உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கை கொடுக்கிறார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்முடைய தேவன் நன்மை தரும் தேவன். கர்த்தர் தரும் நன்மை என்று சொல்லும்போது வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டுமே என்று எண்ணி விடாதிருங்கள். கர்த்தர் தருகிற சிறந்த நன்மைகளில் ஒன்று இரட்சிப்பு. அதுபோலவே பரிசுத்த ஆவியாகிய நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். உங்களை அழைத்தவர் யார்? உங்களை நடத்துகிறவர் யார்? உங்களுடைய மேய்ப்பனாய் இருக்கிறவர் யார்? வானாதி வானங்களை உண்டு பண்ணின கர்த்தர் அல்லவா? அவரையே நோக்கி பாருங்கள். தாவீது அவரையே நோக்கி பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். உங்களுடைய வருமானம் குறைவாய் இருக்கிறதினால் குறைவுபட்டு போனதாக வருந்துகிறீர்களா? வருமானத்தை பெற்றுக்கொண்ட உடனேயே குடும்பமாக தேவ சமூகத்தில் வந்து நல்ல மேய்ப்பரே இதை ஆசீர்வதித்து தாரும் என்று ஊக்கமாக ஜெபியுங்கள். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்த தேவன் நிச்சயமாய் உங்களையும் போஷிப்பார். வனாந்தரத்திலே மன்னாவை பொழிந்தருளி 20 லட்சம் இஸ்ரவேலருக்கு உணவளித்தவர் உங்களுக்கும் நிச்சயமாகவே உணவளிப்பார். அநேகர் குறைவுபடும் போது கர்த்தரை நோக்கி பார்க்காமல் யாரிடம் போய் கடன் வாங்கலாம் என்றும் எந்த பொருளை கொண்டு போய் அடகு வைக்கலாம் என்பதிலேயுமே நோக்கமாய் இருக்கிறார்கள். இப்படி அவர்களுடைய எண்ணம் கடன் வாங்கும்படி போய்கொண்டு இருக்கிற வரையிலும்
கர்த்தர் கடனுக்குத்தான் அவர்களை ஒப்பு கொடுப்பார். ஆனால் எந்த ஒரு மனுஷன் உறுதியாக கர்த்தரை நான் மேய்ப்பனாய் கொண்டிருக்கிறேன், எவ்வளவு குறைவு வந்தாலும் நான் கடனை வாங்க மாட்டேன் என்று தீர்மானிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்து கொண்டே இருப்பார். மக்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை சாதிக்கலாம். ஆனால் அவர்கள் கிறிஸ்து இல்லாதவர்களாக காணப்பட்டால் வெறுமையாகவே இருப்பார்கள். நாம் ஆண்டவரை தேடும்போது நம் வாழ்வில் அவர் எல்லா நன்மைகளையும் தந்தருளுவார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் கூறுவது போல நாம் கேட்காமலே நம் இருதயத்தின் விருப்பங்களை ஆண்டவர் அருளிச் செய்வார். தேவன் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு வேண்டியவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். நாம் ஆண்டவருக்கு பயந்திருக்கும் போது, அவரை தேடும் போது, அவரை சேவிக்கும் போது நமக்கு ஒன்றும் குறைவுபடாமல் அவர் பார்த்து கொள்வார். நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்று கேட்டு இந்த சத்தியத்தை இயேசு தாமே தம் சீஷர்களுக்கு நினைப்பூட்டினார். அவர்கள் இல்லை ஆண்டவரே என்று பதில் கூறினார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஆவிக்குரிய வல்லமையையும் இவ்வுலக பிரகாரமானவற்றையும் கொடுத்து பிசாசுகளை துரத்தவும் நோயுற்றோரை குணப்படுத்தவும் வேண்டிய அதிகாரத்தை அருளிச் செய்தார். ஆகவேதான் அவர்கள் ஆண்டவரே ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்று தைரியமாக கூறினார்கள். இன்றைக்கு வீட்டில் குறைவு ஏற்பட்டுள்ளது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் அருளிச் செய்வார். ஒன்றுமில்லாத நிலை, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று வேதம் கூறுவது போல பரிபூரணமாக மாறும். நீதிமான்கள் தேவ ஜனங்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை, தேவைகளின் மத்தியில் தவிப்பதில்லை. நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட மாட்டீர்கள். உச்சிதமான ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். பிரியமானவர்களே, உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கொடுத்துள்ள அருமையான வாக்குதத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 9 மாதங்களும் என்னை உம்முடைய கண்மணி போல பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எனக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறீர். உண்மையுள்ளவரான நீர் வாக்குதத்தத்தை காக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் எனக்கு ஒன்றும் குறைவுபடாது என்று தாவீதை போல தைரியமாக அறிக்கையிடுகிறேன். அதிகமாய் உம்மை உண்மையுடன் தேடவும் ஜெபத்தில் நேரத்தை செலவிடவும் உம்முடைய வசனத்தை தியானிக்கவும் அனுதினமும் உம்மை கிட்டிச் சேரவும் எனக்கு உதவி செய்தருளும். எல்லாவற்றுக்கும் மேலான இடத்தை உமக்கு கொடுத்து உம்மை என் வாழ்க்கையின் மையமாக வைத்து முழு இருதயத்தோடும் உம்மை தேடக்கூடிய கிருபையை எனக்கு தந்தருளும். என் வாழ்க்கை உமக்கு முன்பாக நற்கந்தமாக விளங்கும்படி என் முழு பலத்தோடும் உம்மில் அன்பு கூற உதவி செய்யும். நான் உம்மை கிட்டி சேர சேர நீர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து கோணலான பாதையை செவ்வையாக்குவீர் என்று நம்புகிறேன். உம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் என் வீட்டை நிரப்பட்டும். உம்முடைய அன்பின் பராமரிப்பில் என்னை சுகமாய் காத்து கொள்ளும். உம்முடைய சமூகத்தில் என்னை பூரணமாக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.